கேரமல் சீஸ் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சுகரையும் பட்டரையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 பிரெட் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பிரெட்டு வந்து இன்றைக்கி நான் மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் பிரெட்டில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு சைடு வந்து சுகர் மிக்ஸை நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைசஸில் வந்து சீஸ் ஸ்லைசஸை வந்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சுகர் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து பிரெட்டை போட்டுக்கலாங்க. இன்னொரு சைடும் வந்து நம்ம சுகர் மிக்ஸை அப்ளை பண்ணிக்கலாங்க. பட்டர் சுகர் எல்லாமே வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி வரணுங்க. 2 பக்கமும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில வச்சு டோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.